அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை ஐடி ஊழியர் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக பெண்ணினுடைய உறவினர்களின் செல்போன்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவமணி, வழக்கினுடைய விவரங்கள் என்ன? காவல்துறையினுடைய விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்கள். திருநெல்வேலி ஐடி ஊழியர் கொலை வழக்கு கடந்த 27ஆம் தேதி ஒரு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல ஏற்கனவே அன்றே அந்த பெண்ணினுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டார், சுர்ஜித். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்திருக்கிறது. இந்த சூழல்ல நேற்றுக்கு இரவு அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வரும் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் சத்யா உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து அவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல உடலை அவர்கள் உறவினர்களிடம் கவினின் உடலை அவர்களுடைய உறவினரிடம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. தூத்துக்குடியில தமிழக அமைச்சர்கள் நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்றைய அவர்கள் உடலை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த உடல் ஒப்படைக்கப்பட்ட நடவடிக்கைகள் முடிந்த பிறகுதான் இந்த வழக்கு டிஎஸ்பி, அதாவது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படும். சிபிசிஐடி டிஎஸ்பி இதற்கான விசாரணையை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அவர் நேற்றுக்கு இரவு அவர் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் செல்போனில் இருக்கக்கூடிய தகவல்கள், அவர் மகனிடம் எந்த வகையிலான அவர் சாட் ஏதாவது தகவல்கள் பரிமாறிக்கொண்டாரா என்பது குறித்து விரிவான விசாரணை தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமில்லாம அந்த பெண்ணினுடைய செல்போன், உயிரிழந்த கவினுடைய செல்போன், சுபாஷினியுடைய செல்போன் மட்டுமல்லாது சரவணனுடைய செல்போன் என 4 செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல பரிமாறப்பட்ட தகவல்கள் இந்த கொலைக்கு சரவணனுக்கு மிகுந்த தொடர்பு, எந்த வகையில் அவர் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே பெண்ணினுடைய தாய் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாக, அவருக்கு இதுல தொடர்பு ஏதேனும் இல்லை அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று உடலை ஒப்படைக்கும் பட்சத்தில் இன்று மாலைக்கு இந்த சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படும். சிபிசிஐடியினுடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ராஜ்குமார் நவரோஜ் இந்த வழக்கை விசாரிப்பார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி சிவமணி விவரங்களுக்காக.